ஓம் கம் கணபதையே நமக. ஓம் கம் கணபதையே நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க விநாயகர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பல நாள் சோகத்திற்கு இதோ முடிவு வந்துவிட்டது. இனி எதிர்பார்த்து காத்திருந்த நாட்களை மகிழ்ச்சியாக கொண்டாட போகின்றாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உனக்கு அதிசயமானதாக மாறும். நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது. என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் துன்பமும் இன்பமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். என்னுடைய அப்பா என்னுடன் இருக்கின்றார், எனக்கென்ன கவலை என்று சொல்லிக் கொண்டு வா. அதன் பிறகு பார், உன்னுடைய பயம் எல்லாம் போய் தைரியம் பிறக்கும். துன்பம் உன்னை சூழும் போதே ஒருபோதும் பயப்படாதே. என்னை ஒரு நிமிடம் நினைத்துக்கொள். பகலவன் கண்ட பனி போல துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். எவன் ஒருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றானோ அவனை எந்த சூழ்நிலையிலும் நான் பாதுகாப்பேன். முதலில் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இரு. கவலைகளை என்றோடு விட்டுவிடு. நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும், ஆனால் அவர்கள் தோற்று போவதில்லை. எனவே சோதனைகளை கண்டு தேவையில்லாமல் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் உன்னை என்னுடைய கரம் கொண்டு இறுகப் பற்றி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீதான் இன்னும் அறியவில்லை. ஆம் மகளே, என்னுடைய குழந்தையான நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டிருக்கும் நானும் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி விடமாட்டேன். எப்பொழுதும் எதையோ இழந்ததை போன்று கவலை தொய்ந்த முகத்தோடே இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது என்று எனக்கு தெரியும். சிரித்து சந்தோஷமாக இருக்கும் மனநிலையில் இப்பொழுது நீ இல்லை என்பதும் எனக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இருப்பதாக வெளியில் காட்டிக் கொள்கின்றாய், ஆனால் எப்பொழுதும் மனதிற்குள் அழுது கொண்டுதானே இருக்கின்றாய். எத்தனை நாட்கள் தான் என்னுடைய பிள்ளையின் இந்த கவலை தொய்ந்த முகத்தை நான் பார்த்து கொண்டிருப்பது? எனவே தான் உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடிவு செய்துவிட்டேன். உன்னுடைய பல நாள் சோகம் முடிவிற்கு வரும். உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன்னுடைய துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் என அனைத்தும் உன்னை விட்டு விலகும். கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும். செல்வம் பெருகும். நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்க்க நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன். ஒன்றை தெரிந்து கொள், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான காலகட்டத்தை நீ கடந்து விட்டாய். கற்களும் முட்களும் நிறைந்த பாதையில் இத்தனை நாட்கள் பயணித்துக் கொண்டிருந்தாய். உன்னுடைய பாதங்களை அது பதம் பார்த்து விட்டது. ஆனால் இனி உன்னுடைய பாதங்கள் ஆறும். ஆம், இனி நீ சோலையில் பயணிக்கப் போகின்றாய். உன்னுடைய மலர் பாதங்கள் மலர்கள் மீதே நடக்கும். இனி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவே துவங்கி மகிழ்ச்சியாகவே நிறையும். உன்னுடைய கனவுகள், எண்ணங்கள், ஆசைகள் என அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. எனவே இனி நீ கவலை தொய்ந்த முகத்தோடு என் பிள்ளை ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. உன்னுடைய அப்பா கூறுகின்றேன், மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய உதட்டில் என்றும் ஒரு சிறு புன்னகையை வைத்திரு. அது தரும் நம்பிக்கையை வேறு எவராலும் உனக்கு தர முடியாது. மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சியாக மட்டுமே எல்லாம் நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். யாமிருக்க